இந்த அரசாங்கம் சிங்கள மக்களை திருப்திப்படுத்துவதற்கான ஒரு செயற்பாடுகள் தான் செய்து கொண்டு இருக்கின்றது. இனப்பிரச்சனைக்கான தீர்வு அல்லது தமிழர் பிரச்சனைக்கான தீர்வு என்பதை எதிர்த்தது இந்த NPP என்கின்ற JVP தான். வெளியில் இவங்க இப்போ ஒரு பசு தோல் போத்தி இருக்கிறாங்க, உள்ளுக்குள்ள அவங்க தங்களோட இனவாதத்தை கைவிட்ட மாதிரி தெரியுது. இன்றைக்கு திருவோணமலையில் 1800ஆம் ஆண்டு அளவில் ஒரு சிங்களவர்களை காண இல்லாதன்னு சொல்லி சொன்ன திருவோணமலையில் இன்றைக்கு பெரும்பான்மையாக சிங்களவர்கள் இருக்கிற அளவு மகாவலி குடியேற்றங்கள் மற்றும்படி ஜானோயா குடியேற்றங்கள் போன்ற பல்லாயிரக்கணக்கான குடியேற்றங்களை செய்யப்பட்டு இன்றைக்கு தமிழர்களோட வீராசாரம் குறைஞ்சி ஒரு எம்பியை படுறதுக்கே தமிழர்களால் இயலாது என்ற இழப்பாடு நடத்தி வருவாங்க. சிறைக்கும் சுமந்திரன் சிறப்பில் இருக்கிற பிரச்சனை சொன்னால் அது அவங்களோட கட்சி. உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களுக்கு எழுதியதன் கால்பாட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்கள். வணக்கம். மற்றும் ஒரு நேர்காணலில் சந்தித்திருக்கின்றோம். இன்றைய இந்த நேர்காணலில் ராவணசேனை அமைப்பினுடைய செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய செந்தூரன் அவர்களுடன் தான் இணைந்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். அரசியல் சார்ந்து பல விடயங்களை இந்த ஒரு கலந்துரையாடலில் பேச போகின்றோம். முதற்கட்டமாக தற்போது புதிய அரசாங்கம் ஒன்று மாறி இருக்கிறது. அது கிட்டத்தட்ட 1 வருடங்களை எட்டி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தற்போதைய அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முற்பட்ட காலத்தில் கூறக்கூடிய விடயங்களும் அவர்கள் வெற்றி பெற்றதன் பிற்பாடு ஆட்சி அமைக்கப்பட்டு கொஞ்சம் காலம் போகட்டும், தங்களுடைய செயற்பாடுகள் இன்னும் மக்களுக்கு ஏற்ற விதத்தில் செயற்படுவோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் 1 வருடங்களும் பூர்த்தியாகிவிட்டது. இப்படிப்பட்ட நிலையில் இந்த அரசாங்கம் சொன்ன விடயங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டதா? இப்படியாக இருக்கிறது. மற்ற அரசாங்கங்களுடன் ஒப்படைக்குள்ள இந்த அரசாங்கம் சிங்கள மக்களை திருப்திப்படுத்துவதற்கான ஒரு செயற்பாடுகள் தான் செய்து கொண்டு இருக்கின்றது. இருந்தாலும் ஊழல் ஒழிப்பு மற்றும் அரச நிர்வாக கட்டமைப்புகள் சம்பந்தமான விடயங்களில் மட்டும்தான் கவனம் கொள்வதாக தெரிகின்றது. தமிழர் உரிமை சார்ந்து தமிழர் இனப்பிரச்சனை சார்ந்த பல விடயங்கள் கிடப்பில் போடப்பட்டு தான் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, தமிழர் உரிமை சார்ந்து என்று சொல்ல போனால் முதலாவதாக தொல்பொருள் திணைக்களங்களால் ஆக்கிரமிப்புகள் மற்றும் வேறு வேறு இலாக்காக்கள், வனவெள இலாக்காவாக இருக்கட்டும், கப்பல் கட்டுமானங்கள் மற்றும் துறைமுக அதிகார சபை போன்றவற்றின் இலாக்காக்களாக இருக்கட்டும், திணைக்களங்களாக இருக்கட்டும், அவைகளுடான ஆக்கிரமிப்புகள் இன்று வரை நிறுத்தப்பட்டதாக தெரியவில்லை. தமிழர் பிரதேசங்களிலே முன்னெடுக்கப்பட வேண்டி இருக்கின்ற அபிவிருத்தி சார் திட்டங்கள் அப்படியே பேச்சு வழக்கிலேயே இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தமிழர் தாயங்களில் பெரு விவசாய நிலங்களாக இருந்த இடங்கள் முன்னைய அரசாங்கங்களும் கையப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்றைய அரசாங்கத்திலும் கையகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. எப்படியான விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய தேவை நிச்சயமாக அனைவருக்கும் இருக்கின்றது. உண்மையிலே தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைகள் என்பது காலகாலமாக வரக்கூடிய அரசாங்கங்கள் எல்லோருமே வெவ்வேறு கட்சிகளை பிரதித்துவப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய அந்த தமிழர் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பதில் அனைத்து கட்சிகளுமே ஒன்றாகத்தான் நிற்கிறது சொல்லணும் தான். அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இருக்கின்றது என்பதை தாண்டி இனப்பிரச்சனைக்கான தீர்வு அல்லது தமிழர் பிரச்சனைக்கான தீர்வு என்பதை எதிர்த்தது இந்த NPP என்கின்ற JVP தான். வெளியில் இவங்க இப்போ ஒரு பசு தோல் போத்தி இருக்கிறாங்க, உள்ளுக்குள்ள அவங்க தங்களோட இனவாதத்தை கைவிட்ட மாதிரி தெரியல. என்ன சொன்னால், இங்கிருந்து கொழும்புல இருந்து கண்டிக்கு நடைபயணம் மேற்கொண்டதாக இருக்கட்டும் சரி, சமாதான கால உடன்படிக்கைகளை எதிர்த்ததாக இருக்கட்டும் சரி, டெவின் சில்வா உட்பட இப்போத்தைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அன்ருகுமார் திசாநாயக்க கூட முன்னின்று செய்தவர். அந்த வகையில் நாங்கள் பார்க்க போனால் அவர்கள் இன்று வரைக்கும் தங்களை மாற்றிக்கொண்டதாக தெரியவில்லை. ஆனால் அரசியல் தேர்தல் நேரங்களில் பல வாக்குறுதிகளை அளித்திருந்தார்கள். தாங்கள் இனவாதத்தை விட்டொழிப்போம், தமிழ் தீர்வுகளில் பிரச்சனைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம்,
என்ற பல விடயங்களை கூறியிருந்தார்கள். ஆனால் இன்று வரை தமிழர் பிரச்சனைகளில் எந்த விதமான முன்னேற்றமான நடைமுறையும் நடைபெற்றதாக தெரியவில்லை. உண்மையிலே வந்து தமிழர் பிரச்சனைகள்னு சொல்லிக்க அது நிறைய காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதே நேரத்தில் நில ஆக்கிரமிப்பு அதிக அளவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் வடக்கில் மட்டுமன்றி கிழக்கு பகுதியிலும் அதிகளவான நிலங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் திருகோணமலையில் எப்படியாக இந்த நில ஆக்கிரமிப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது தற்சமயம்? நிச்சயமாக நில ஆக்கிரமிப்பு பல வடிவங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒன்று சொல்ல போனால் தொல்பொருள் திணைக்களம் என்று சொல்லி அதான் முதலாவதுங்கள பிரச்சனையாக இருக்குது. திருகோணமலையில் பல இடங்கள் ஏன்னு சொன்னால் திருகோணமலை என்று சொல்கிறது வரலாற்று காலத்துக்கு முற்பட்ட ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்ற விவசாய பூமியில் ஒரு சின்ன கல் இருந்தாலும் அதை டக்கண்டு வேணவில்லை தொல்பொருள் திணைக்களம் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தை விட்டுட்டு அதற்கு மேலதிகமான பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை கூட கையகப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இன்றைய கன்னிங்காலையும் அதே பிரச்சனை தான், தென்மரவாடியிலையும் அதே பிரச்சனை தான். இப்போ திருவோணமலையில் அனைத்து பிரதேசங்கள்லையும் இந்த தொல்பொருள் திணைக்களத்தால் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் கன்னியாவை எடுத்துக்கொண்டால் அது தொல்பொருள் சின்னமாக இருந்தாலும் அதை ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும்தான் தொல்பொருள் சின்னத்துக்குரிய இடம். ஆனால் இன்றைக்கு பிரதேச சபை நடத்த வேண்டிய செயற்பாடுகள்லாம் கட்டுப்படுத்தி தொல்பொருள் திணைக்களம் அதை ஆக்கிரமி வச்சு கொண்டு இருக்குது. திருவோணமலைக்கு வர வளங்கள் எல்லாம் தொல்பொருள் திணைக்களம் தண்ட அதிகாரத்தை பயன்படுத்தி இல்லைன்னு சொன்னால் அங்கே வர வேண்டிய வருமானங்கள் எல்லாத்தையுமே தொல்பொருள் திணைக்களம் தண்ட அதிகாரத்தை பயன்படுத்தி தாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. என்ன சொன்னால் இன்றைக்கு தலதா மாளிகை தொல்பொருள் சின்னமாக இருக்கலாம், ரூவன் பசி வழிசாய தொல்பொருள் திணைக்களம் இது இருந்தாலும் அங்கே வழிபாடுகள் நடைபெறுது. இன்றைக்கு வழிபாட்டு உரிமை கூட கன்னியால் மறக்கப்பட்டு சட்ட போராட்டங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இந்த அரசாங்கம் நினைத்தால் ஒரு சின்ன ஒரு விடயம் இது இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது. ஏன்னு சொன்னால் ஆளுங்கட்சியில் 175% மேலே அவங்க தான் இந்த பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க நினைச்சதெல்லாம் ஒரு சிறிய விஷயங்கள். இந்த கோணேஸ்வரர் கோயில் நிர்வாகத்தில் பிரச்சனையாக இருக்கட்டும், கோணேஸ்வரர் கோயில் பிரச்சனையாக இருக்கட்டும், மத்தளமலை முருகன் கோயில் பிரச்சனையாக இருக்கட்டும், எதுவுமே பிரச்சனைகளை பூதாகாரப்படுத்துகிறாங்களோ இல்லையா பிரச்சனையில் முடிக்கணும்னு நோக்குறாங்களே. சிங்கள இடங்களில் ஒரு தொல்பொருள் திணைக்களத்தின் செயற்பாட்டுக்கும் தமிழ் பிரதேசங்களில் இருக்கிற தொல்பொருள் திணைக்களத்தின் செயற்பாட்டுக்கும் பல வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி துறைமுக அதிகார சபையாக இருக்கட்டும், துறைமுக அதிகார சபை ஒரு மிகப்பெரிய ஒரு 2000 ஏக்கர் காணிகளை கையகப்படுத்தி இப்போ கிட்டத்தட்ட ஒரு தசாப்தத்துக்கு மேலாக இப்போ கையகப்படுத்தி வச்சுருக்காங்க. அதை விட இப்போ புதுசாக வர திணைக்களங்கள் அதாவது அபிவிருத்தி என்று சொல்லி சோலார் மற்றும் கனிம வளங்கள் தோன்றதாக இருக்கட்டும், அது தமிழர் இடங்களில் வரைக்குள்ள எது தமிழர்களோட உயிர் நாடியாக இருக்குதோ, அதாவது நெற்பயிற்சிகள் காணி நிலங்கள் வளங்கள் எங்கே இருக்குதோ அந்த இடங்களை கையகப்படுத்தி தான் செய்ய வேண்டிய தேவை இல்லை. சம்பூரில் கூட இப்போ சொல்ல போனால் தங்கம் விளையிற பூமின்னு சொல்லுவாங்க. சம்பூரில் அந்த இடத்துல இருக்கிற வயற்காணி என்ன சோழர் போடுறதுக்குரிய நடைமுறை தான் அங்கே போய் கொண்டிருக்குது. இராணுவ ஆக்கிரமிப்புகள் இன்னும் அகற்றப்படவில்லை. இதெல்லாம் அதை விட தான் அதில் பக்கத்திலேயே பெரும் பெரும் வனாந்தரங்கள் சின்ன அதுக்குரிய அதாவது இவங்களை எதிர்பார்க்குறத விட சிறப்பான இடங்கள் பக்கத்தில் இருக்குது. அதான் உறுதிக்காணிகள். இப்போ இருக்கிற இடம் எல்லாம் தமிழர்கள் பூர்வீகமானது உறுதிக்காணி எல்லாம் இடம். அந்த இடங்கள் கையகப்படுத்திட்டு விடுவிக்கிறதுக்கான எந்த விதமான முன்னேற்பாடுகளும் இல்லை. இப்போ எங்கட பிரதி அமைச்சராக இருக்கிறார், இப்போ திருவோணமலையை பிரதித்து போயிருக்கிற NPP அமைச்சர், அவர் அடையாளமே சம்பூரில் ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தை தான் விடுவிப்பேன், இந்த அனல் மின் நிலையத்தை நான் இந்தியாவோட அனல் மின் நிலையத்தை வெளியேற்றுவேன் என்று சொல்லி போட்டு இன்றைக்கு அதே இடத்துல சோலார் ப்ரொஜெக்டை கொண்டு வந்து செய்கிறாங்க. அப்போ நாங்கள் ஏன் நிலம் கேட்டு நாங்கள் எங்கட பூர்வீகம் எங்கட தாயகம் அது எல்லாத்தையும் தாண்டி அந்த இடம் வளம் கொளிக்கிற இடம். தமிழர்கள் பலமாக இருக்கணும்னு சொன்னால் அந்த அவங்களோட பலமான இடங்கள் பாதுகாக்கப்படணும். தமிழர்கள் பூர்வீகம் இருக்கிற இடம் அப்படின்னு சொன்னால் அவங்களை அநேகமாக வந்தறிகளாக வந்து குடியேறல. பூர்வீகமான இடத்துல இருந்து அந்த இடத்தை வளப்படுத்தி அந்த இடத்துல விவசாயம் செய்து அவர்கள் பொருளாதார நிலையில் முன்னுக்கு வர்றதுக்காகத்தான் அந்த இடங்கள் தேவைன்னு நாங்கள் கேட்குறோம். பொருளாதார ரீதியாக எங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை நாங்கள் விட்டு போட்டு வெளியிடங்களில் போய் குடியேறலாம். அந்த இடங்களில் எங்களுக்கு நாங்கள் சிங்கள பெரும்பான்மை இல்லை, சிங்கள தேசம் எங்களுக்கு உடனுக்குடன் கொட்டி தராது. இருக்கிற வளங்களை வச்சு கூட தான் நாங்கள் பிறந்தலாம். அப்போ ஆகவே இப்படியான பிரச்சனைகள் திருவோணமலையில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. புத்த விகாரைகள் அமைப்பதற்காக பல்லாயிரம் ஏக்கர் காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கு. இந்த அபகரிப்புகள் நிறுத்தப்படும் வரைக்கும் இங்கே இனப்பிரச்சனைக்கான தீர்வுகள் என்றத ஒரு பேச்சளவில் மட்டும்தான் இருக்கு. உண்மையிலே வந்து இந்த காணிகள் கையகப்படுத்துறதுக்கு அப்பால
அந்த ஒரு மத ரீதியிலான ஆக்கிரமிப்பு என்பதுதான் அதிகப்படியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த வடக்கு பகுதிகளில் பார்க்கிற போதும் பௌத்தமயமாக்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவர்கள் அந்த மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்க வேண்டிய அந்த தமிழர் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய தமிழர் சார்ந்த மரபுரிமை சின்னங்களோட பாதுகாப்பதிலையும் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் இருக்கிறது. அப்படி இருக்கிற போதுல இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பில் பேசுகிற போது தமிழ் தரப்புல இருந்து எப்படியான குரல்களோடு எழுப்பப்படுகிறது? அதே நேரத்தில் தமிழ் அரசியல் கட்சியினுடைய செயற்பாடுகள் இங்கே எப்படியாக இருக்கிறது? உண்மையை சொல்லணும்னா இப்போ தமிழ் கட்சிகளோட செயற்பாடுகள் சரியான மந்தமான நிலையில் தான் இருக்குன்றதை நாங்கள் எல்லாரும் ஒத்துக்கொள்ளணும். இருந்தாலும் தங்களால் இயன்றது ஒரு மனுஷனாலேயோ இல்லாட்டி ஒரு அமைப்பாலேயோ குரல் கொடுக்கக்கூடிய அளவு தான் குரல் கொடுக்கலாம். என்ன சொன்னால் வடிவங்கட ஒரு நண்பர் சொல்லுவார், சிங்கள பௌத்த பேரினவாத அமைப்புன்னு சொல்லுவாங்க. இதில் வெளி தோற்றத்தில் இருக்கிற அரச இயந்திரம் உள்ளுக்குள்ளே இருந்து அதே வேலையை தான் செஞ்சுட்டு இருக்குது. பொடியில் இருக்கிற ஜனாதிபதி மாறலாம், பிரதமர் மாறலாம், ஆனால் அவங்களோட அடிப்படையான அரச இயந்திரத்தில் இந்த வித மாற்றமும் இல்லை. பல தசாப்தங்களாக யுத்தம் துவங்குறதுக்கு முதல் இருந்தே 1940ஆம் ஆண்டுக்கு பிறகு இவங்க ஒரு நீண்டகால திட்டமிடமுதலோடு தான் எங்களோட இடங்களை அபகரித்து கொண்டிருக்கிறாங்க. இவன் முதல் வந்து ஒரு இடத்துல கல் இருந்த ஒரு புத்தகம் வெளியிட்டு போவார், நான் வந்து பார்த்துட்டு போனேன்னு சொல்லுவார். அதுக்கு பிறகு அந்த இடத்த வந்து இன்னொரு 10-15 வருடங்களுக்கு பிறகு இன்னொரு ஆள் வந்து இருக்குதான்னு பார்ப்பார். அதுக்கு பிறகு அதை பாராளுமன்றத்தில் கெசட் பண்ணுவாங்க, அது பெரும்பான்மையோட நிறைவேற்றுவாங்க. அதுக்கு பிறகு வந்து இந்த இடத்தை பிடிப்பாங்க. அப்போ எங்களால் ஒன்றும் செய்யலாம், இது கெசட் பண்ணிட்டாங்க என்ற ஒரு ரீதியில் நாங்களும் அந்த இடத்தை விட்டு கொடுக்குற அளவு தான் இருந்து கொண்டு இருக்குது. இன்டர்நெட்டில் இந்த விடயங்கள் தொடங்கினது பல வருடங்களாகவே அவங்க ஆக்கிரமிப்பு சிந்தனைகளோட இன்றைக்கு திருவோணமலையில் 1800ஆம் ஆண்டு அளவில் ஒரு சிங்களவர்களை காண இல்லாதுன்னு சொன்ன சிங்கள திருவோணமலையில் இன்றைக்கு பெரும்பான்மையாக சிங்களவர்கள் இருக்கிற அளவு மகாவலி குடியேற்றங்கள் மற்றும்படி ஜானோயா குடியேற்றங்கள் போன்ற பல்லாயிரக்கணக்கான குடியேற்றங்களை செய்யப்பட்டு இன்றைக்கு தமிழர்களோட வீராசாரம் குறைஞ்சி ஒரு எம்பியை பெறதுக்கே தமிழர்களால் இயலாது என்ற நிலப்பாடு இந்த இடத்துல உருவாகி இருக்குது. அப்போ சிங்களம் எல்லா விதத்தாலையும் தந்த கையை நீட்டி கொண்டு தான் இருக்குது. கழுத்தை நெரிக்கிற அளவு விதமான அரச நிர்வாகங்களை பயன்படுத்துகிறாங்க. இல்லைன்னு சொன்னால் பௌத்த இதுகளுக்கு பயன்படுத்துகிறாங்க, இல்லைன்னு சொன்னால் காடியர்களை கொண்டு வந்து குடியேற்றுறாங்க. அப்படி சில விடயங்கள்லாம் எந்த இடத்துல எப்படி அதை செய்யணுமோ அதை செய்து கொண்டு இருக்குது. ஆனால் அதை தடுக்கிறதுக்கான வழிகளோ இல்லைன்னு சொன்னால் அதை ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் இப்போ வந்து அரசாங்கம் சரி நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கோம்னு சொல்கிற அளவில் எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கப்படவில்லை. ஒரு சமூக செயற்பாட்டாளராக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த பிரச்சனைகள் தொடர்பாக பேசலாம் நிறைய விடயங்கள். அதே நேரத்தில் இதற்கு எதிராக எப்படியாக எங்களுடைய நிலங்களை நாங்கள் மீட்பது? எங்களுடைய நிலங்கள் மீட்பது என்பது தற்போது முதலாவது இருக்கிற பிரச்சனை எங்களோட சனத்தொகை பற்றாக்குறை. புலம்பெயர்ந்து கொண்டு போனோம் ஒரு யுத்த காலத்தில் போனோம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள். ஆனால் இன்றைக்கும் இருக்கிற சமூகம் இல்லாட்டி ஒரு இளம் சமூகம் வெளிநாட்டு ஆசையில், அதாவது புலம்பெயர் ஒரு ஆசையில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க, வளர்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அது முதல்ல எங்களோட விதத்தில் நிறுத்தப்பட வேண்டும். இடத்தை காப்பாற்றுறேன்னு சொன்னால் அந்த இடத்துல வாழ்கிறதுக்கு ஆக்கிறது. இன்றைய பல்லாயிரக்கணக்கான இடங்கள் ஆக்கள் இல்லாமல் விட்டுட்டு வர வேண்டிய தேவை இருக்குது. சுங்காங்குழி அப்படி ஒரு எல்லையோர கிராமங்களில் பார்த்தா அங்கே வாழ்கிறதுக்கு ஆக்கள் இல்லை, எல்லாம் நகர்ப்புறங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அடுத்தது பிறப்பு வீதம் குறைஞ்சிட்டு இருக்குது. இப்போ சமூக ரீதியான எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில் சொல்ல போனால் எங்களோட புலம்பெயர்ந்த வீதமும் பிறப்பு வீதங்களும் அதிகரிக்கப்பட வேண்டும். அடுத்தது புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற பெரிய தொழிலதிபர்கள் அல்லது முதலிடக்கூடிய ஆட்கள் தமிழர் பிரதேசங்களில் இருக்கிற காணிகளை தாங்கள் கையகப்படுத்தி அதில் ஒரு முதலீடுகளை ஏற்படுத்துறது மூலமாக முதற்கட்டமாக ஒரு சிறிய அளவில் சரி ஆக்கிரமிப்புகளை குறைக்கலாம். ஏன்னு சொன்ன ஒரு இடத்துல ஃப்ரீயாக இருக்கக்குள்ள அந்த இடம் டக்குண்டு பறி போகிறது. அந்த இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தொழிற்சாலையோ தொழில் இதில் உருவாக்கப்படையக்குள்ள எங்களுக்கான முதற்கட்டமான ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஆனால் நீண்ட காலமான செயற்பாடுகள் பல செய்ய வேண்டியிருக்குது. இப்போ பல இனங்கள் எங்களை தமிழர்களோட நெருக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. வேறு இனங்களோட வளர்ச்சி இப்போ எங்களை ஒடுக்குற அளவில் வந்துட்டு. அப்போ நாங்கள் பொருளாதார ரீதியாகவும் அடுத்தது எங்களோட கல்வி அறிவு இல்லைன்னு சொன்னால் எங்களோட சமூக ரீதியான வளர்ச்சி தான் எங்களை தக்க வச்சுக்கொள்ள இயலும்ன்றது தான் எங்களோட பார்வையாக இருந்தோன்றது. ராவணசேரி அமைப்பினுடைய செயற்பாடுகள் எப்படியாக இருக்கிறது? தமிழர் சார்ந்த விடயங்கள் தொடர்பாக பேசுகிற போது அந்த அமைப்பினுடைய செயற்பாடுகள் எப்படியாக பார்க்கப்படுகிறது?
உண்மையில் சொல்ல போனால் திருவோணமலையில் எதென்றாலும் ஒரு சமூக ரீதியான பிரச்சனைன்னு சொன்னால் முதல்ல குரல் கொடுக்குற அமைப்பாங்கிற ராவணசேனை இருக்குது. அது மாதிரி பல அமைப்புகள் செயற்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த விதத்தில் எங்கட ராவணசேனை அமைப்பு மறைமுகமாகவும் சில செயற்பாடுகளை செய்தாலும் வெளிப்படையாகவும் செஞ்சு கொண்டிருக்காங்க. என்ன சொன்னால் எங்களது கலாச்சார ரீதியான முதலாவது எங்களது கலாச்சாரம் காக்கப்பட வேண்டும், அழிக்கப்படக்கூடாது என்றது தான் எங்களோட முதல் நோக்கமாக இருக்குது. தமிழர்கள் கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாடு என்றது முதலாவது விடயமாக இருக்குது. அடுத்து எல்லையோர கிராமங்களில் இருக்கிற மக்களை பலப்படுத்தணும். எல்லையோர கிராமங்கள் காக்கப்பட வேண்டும் என்ற ரீதியில் அவங்களுக்கு தேவையான கோயில்கள், அந்த இடங்களில் குடிநீர் போன்ற விடயங்கள் அடுத்த செயற்பட்டு கொண்டிருக்கோம். அடுத்தது வெளியிடங்களில் பதியப்பட வேண்டும் என்பதற்காக, அதாவது தற்பொழுது சரி எங்களுடைய செயற்பாடுகள் மூலமாக எதிர்ப்பு கண்டனங்களை தெரிவிப்பது அல்லது அதற்கான ஒரு ஆர்ப்பாட்டங்களை ஒழுங்குபடுத்தி எமது எதிர்ப்பை அவர்களுக்கு தெரிவிப்பது, உலக நாடுகளுக்கு தெரிவிப்பது போன்ற செயற்பாடுகளை எமது அமைப்பு செய்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலே தமிழர் சார்பாக பேசக்கூடிய ஒரு அமைப்பாக ராவணசேனை காணப்படுகிறது. இதே நேரத்தில் இந்த அமைப்புக்கு எதிராக வரக்கூடிய விமர்சனங்களும் இருந்திருக்கலாம்னு சொல்லி நினைக்கின்றேன். கடந்த காலங்களிலும் இருந்திருக்கிறது. அதாவது பௌத்தர்களோடு சேர்ந்து சில விடயங்கள் நீங்கள் பகிரப்பட்டு கொண்டிருப்பதாக, அதாவது கிண்ணியா விவகாரத்திலையும் 2019ஆம் ஆண்டளவில் ஒரு விமர்சன ரீதியாக முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்கான கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்திருந்தீர்கள். தற்போது இருக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய இந்த அமைப்புக்கு எதிராக வரக்கூடிய விமர்சனங்களை எப்படியாக கையாளுகின்றீர்கள்? விமர்சனம் என்று சொல்கிறது எங்களோட வளர்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். விமர்சனம் என்று சொல்கிறது 100 பேர் அதை எங்களை அக்செப்ட் பண்ணலாம். அதாவது எங்களோட செயற்பாடுகளை வாழ்த்தைக்குள்ள ஒரு 10 பேர் எதிர்ப்பாங்க. அந்த 10 பேர் எதிர்ப்பு தான் எங்களோட வளர்ச்சியை நான் யோசிக்கிறேன். என்ன சொன்னால் ஒரு இனவாதிகள், இவங்க ஒரு இனவாதிகள் அல்லது பாசிஸ்ட் என்ற இதில் தான் எனக்கு வர எதிர்ப்புகள். இல்லைன்னு சொன்னால் எங்களோட சமூகம் சார்ந்தே சில ஆக்கள் கதைக்கக்குள்ள நான் அதை ஒத்துக்கொள்வேன். சில இடத்துல எமது இனவாதின்னு சொன்னால் நான் என்ற இனத்தின் ரீதியாக நான் வாதியாக உனக்கு முன்னாடிக்கிறேன். அந்த இனவாதின்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எந்த அம்மாவை நான் அம்மாண்டு எந்த அம்மா நல்லம்மன்று சொல்கிறதுல நான் வெக்கப்பட போகிறேன் இல்லை. அதாவது தமிழர்கள் பூர்வீகமானவர்கள், இந்த இடத்தின் மண்ணின் மைந்தர்கள், எங்களுக்கு வரலாறு இருக்குது, பெருமை இருக்குது என்றதில் நான். ஆனால் அதே மற்றவண்ட அம்மாவை பற்றி நான் கைக்க போகிறேன். ஆனால் அதே நேரத்தில் எந்த அம்மாவை பிள்ளைண்டு வேறொருத்தன் சொல்லக்குள்ள அதை எதிர்க்க முதல் குரலாக என்ற குரல் இருக்குது. அப்போ அதை பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஒரு இனவாதியாக இருந்தால் கன்னியா விதத்தில் கன்னியாவை காப்பாற்றணும் என்று சொல்கிறதுக்கு இல்லை இந்த வரைக்கும் வழக்கில் இருந்தாங்க. நாங்கள் இன்றைக்கு அங்கே இருக்கிற சில அடாத்தான குடியேற்றம், முஸ்லீம் குடியேற்றங்கள் நடந்தது. அதுக்கு முதல் வழக்கில் அடைக்கப்பட்டால் நான் கோணசோகல் நிர்வாகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, கோயில் பிரச்சனை போயக்குள்ள அந்த இடத்துல போய் நின்று அந்த புஞ்சில்லாமே ஆக்கள் இருக்கக்குள்ள அவங்களோட மீட்டிங்லேயே நான் சொன்னேன், நீங்கள் அடாத்தா தான் இதை செஞ்சு நீங்கள் இன்றைக்கு வெளியிடத்து சிங்களாக கூட அந்த குடியேற்றி இப்படி ஒரு ஆக்கினவை செஞ்சுருவீங்க, இது உங்களோட முதல் வேலை என்று சொல்லி நான் புஞ்சில்லமைக்கு முன்னுக்கு சொன்னேன். புஞ்சில்லமை மந்திரியாக இருக்கக்குள்ள அப்போ இருக்கக்குள்ள சிங்கள தரப்பு சொன்னது இவங்கள்லாம் இனவாதிகள். அப்போ நடந்த விடயத்தை நடந்தது என்று சொல்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னான். இல்லைன்னு சொன்னால் தமிழர்களோட ரத்தம் ஓடும் என்று சொன்ன ஹிஸ்புல்லாவை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு வழிகட்ட நேரத்தில் அதை எதிர்த்த அமைப்புங்கிற அமைப்பு அது நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. எமது இனத்திற்கு எதிரான எந்த விதமான ஒரு என்னென்னு சொல்கிறது, எங்களை இனத்திற்கு எதிரான எந்த விதமான ஒரு பிரச்சனையும் பெறும்னு சொன்னால் அது சம்மந்தமாக நாங்கள் முதல் குரல் கொடுப்போம். அதில் நாங்கள் வெக்கப்படுறதுக்கும் இல்லை. எங்களை நீங்கள் பாசிஸ்டன்றோ இல்லைன்னு சொன்னால் இனவாதி என்றோ மதவாதி என்றோ எங்களோட இனத்தின் பாரம்பரியத்தை காப்பாற்றணும், எங்களோட மதத்தை காப்பாற்றணும். தமிழர்களோட கலாச்சாரம் பாரம்பரியம் எங்கிருந்து தொடங்குதுன்னு பார்க்கணும். உங்களுக்கு விளங்க நான் சொல்கிறது. அப்போ அந்த ரீதியாக நாங்கள் செயற்படைக்குள்ள உங்களுக்கு எங்களை இனவாதிகளாக தெரிந்தால் நான் மற்ற மதத்தை தாய் கதைக்கல, மற்ற இனத்தை ஆனால் நீ தாக்க வலிக்கிட்டா நாங்களும் திரும்பி தற்காத்து கொடுறதுக்கு தாக்குவோம். அதுக்கு ஒன்றும் செய்யலாம். அது உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் அதை ராவணசேனை பொறுப்பேற்காது. அது உங்களோட பார்வையில் போல இல்லை. உங்களுக்கு சார்ந்த விமர்சனங்கள் வருகிறது தானே, அது தொடர்பாகவும் நேயர்களுக்கு தெரியப்படுத்தணும். அந்த விமர்சனங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் நிலப்பாட்டை நாங்கள் தமிழால் இணைவோம் என்றதான் எங்களை தமிழராக எழுவோம் என்றது எங்களோட ஒரு கன்செப்ட். தமிழால் இணைவோம், தமிழராக எழுவோம் என்றதான் நாங்கள் எப்பயுமே சொல்கிற விஷயம். எங்களோட சேர்ந்து போகிறாங்களோ நாங்கள் அரவணைச்சி போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களோட கூட தனிப்பட்ட கருத்துக்களுக்கு இல்லை கால் புணர்ச்சி எல்லாத்துக்கும் பதில் சொல்லினாது. ஆனால் பொதுவாக ராவணசேனை இப்படித்தான்
அநேகமாக திருவண்ணாமலை வாழ் மக்களுக்கு தெரியும் இவங்களை இப்படி தான்னு சொல்லி. ஒரு சிலர் விமர்சனங்கள் இல்லைன்னு சொன்னால் இவங்க ராஜெண்டால வேலை செய்கிறாங்க, இல்லாட்டி இந்திய கைக்கூலிகள் வரும். என்னென்னு சொன்னால் கோயில் பிரச்சனையாக ஜானி இந்திய கைக்கூலியா இந்துத்துவவாதியா எங்கட கோயிலுக்குள்ளேயே சண்டை பிடிக்கிறாங்க. நாங்கள் எங்கள் நிர்வாகத்தில் பிரச்சனை தான் கேட்குறோம், எங்களோட கோயிலில் பிரச்சனை தான் கேட்குறோம். அப்போ அதை நாங்கள் கேட்காம இருக்கணும். நாங்கள் பொதுவாக சொல்ல போனால் எங்களோட அமைப்பு ரீதியாக செயற்பாடுகள் எமது தமிழர் சார்பான பிரச்சனைகளும் எமது பண்பாடு கலாச்சார விழுமியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இல்லாட்டி அழிப்புகளுக்கு எதிராக எங்களோட பாரம்பரியத்தை அழிக்கிறதுக்கு எதிரான ஒரு செயற்பாடு நடந்தால் அதுகளை எதிர்க்கிறது தான் எங்களோட ராமணசி நிறுவன அமைப்பு பீலையா இருந்து கொண்டு இருக்குது. இவ்வாறாக தமிழ் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க வேண்டியதுல சமூக செயற்பாட்டாளர்களுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ் சார்ந்த கட்சிகளுடைய பங்களிப்பும் அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற போது தமிழரசு கட்சி மிக முக்கியமாக செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டு வந்திருந்தது. ஆனால் அதற்குள்ளேயே குழப்ப நிலை காணப்படுகிறது. அது தொடர்பாக உங்களுடைய பார்வை எப்படியாக இருக்கிறது? இல்லாட்டி நீங்கள் இந்த அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து எங்களுடைய ஏதாவது ஒரு சமூக பிரச்சனை தொடர்பாக குரல் கொடுப்பதில் எவ்வளவு தூரம் அது ஒரு ஆக்கபூர்வமான சக்தியாக இருக்கிறது? நிச்சயமாக அனைத்து தமிழ் கட்சிகளுக்குமே பங்கு இருக்குது தமிழர்களை பிரச்சனையாக பார்க்குறது. அது சைக்கிளாக இருக்கலாம், எங்களோட தமிழரசு கட்சியாக இருக்கலாம், கிலோ இப்படி இத்தனை ஆயிரம் கட்சியாக இருந்தாலும் தமிழர்களோட பொது பிரச்சனை வரைக்குள்ள எல்லோரும் ஒரு தளத்தில் ஒரே மாதிரி கதைக்கணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதாவது ஒருமிச்சு குரல் கொடுக்கணும், ஒருமிச்சு அவங்க தங்களோட கருத்துக்களை தெரிவிக்கணும்ன்றதை எதிர்பார்க்குறோம். ஆனால் ஒரு தவிர்க்க முடியாத இல்லைன்னு சொன்னால் விரும்பப்படாத செயற்பாடுகளும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் இருந்தாலும் நாங்கள் சொல்கிற சில விஷயங்கள் எப்படி கன்னியா, மத்தளமலை, திருகோணமலை, திருக்கோணச்சரம் போன்ற விடயங்களில் அனைத்து கட்சிகளும் தாங்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் தங்களுக்கு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கும். அதனால் எல்லாரும் ஒரே குழியில் எல்லா நேரத்திலையும் முனைய இயலாது. ஆனால் பொது பிரச்சனை வரைக்குள்ள தமிழர் பிரச்சனை இது ஒட்டுமொத்த இனத்தின் பிரச்சனையாக வரைக்குள்ள அவர்கள் ஒன்றிணைய வேண்டியது கட்டாயம். தங்களோட தனித்துவங்களை விட்டுட்டு தமிழர்களாக பிரச்சனை வரைக்குள்ள தமிழ் மக்கள் யாருக்கும் ஓட் பண்ணட்டும். அது உங்களோட உரிமையை உங்களோட எதிர்கால செயற்பாடுகளை இல்லாட்டி உங்களோட கொள்கைகளை சொல்லி அதில் அரசியல் செய்யட்டும். இருந்தாலும் தமிழர்கள் பிரச்சனை வரைக்குள்ள அது எந்த கட்சியாக இருந்தாலும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் மட்டும்தான் வெற்றி கிட்டும். ஏன்னா தமிழர்களுக்கு எதிரான பல அமைப்புகள், பல சதிகள், சக்திகள் வேலை செஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ இதை முறியடிக்கிறேன்னு சொன்னால் தமிழர்கள் ஒன்றுபட்டு செயற்பாட்டால் மட்டும்தான் முடியும் என்றதுதான் எங்களோட ஒரு கருத்தாக இருக்குது. உண்மையிலே கட்சிகள் என்று பார்க்கிற போது கொள்கைகள் வேறாக இருந்தாலும் தமிழர் சார்ந்து பேசக்கூடிய கட்சிகள், அதாவது தமிழ் கட்சிகள்னு சொல்லி தங்களை அடையாளப்படுத்தக்கூடியவர்கள் நிச்சயமாக தமிழர் சார்ந்த பிரச்சனைகளில் ஒன்றுபட்டுத்தான் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்களில் சுமந்திரன் அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பிலையும் அதிகளவான விமர்சனங்களுக்குள்ளாகி இருந்தது. இந்த செயற்பாடுகளை நீங்கள் ஒரு அரசியல் விமர்சகர் என்றதற்கு அப்பால் ஒரு சமூக செயற்பாட்டாளராக இருக்கின்றீர்கள். இப்படியான நிலையில் இது தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? உங்களுடைய பார்வை எப்படியாக இருக்கிறது? தந்தை செல்வா இந்த கட்சியை உருவாக்கியக்குள்ளேயே இந்த கட்சிக்கான யாப்புகள், நடைமுறைகள் என்று சொல்லி சில இதுகள் இருக்குது. கட்சிக்குள்ளே நடக்கிற எல்லாத்தையும் நாம் வெளியிலிருந்து விமர்சிக்க இயலாது. வல்லவன் வகுத்தது தான் வையக நீதி, வல்லவன் வகுத்தது தான் வையக நீதி. இது எல்லா இடத்துக்குமே பொருந்தும். அவன் நல்லவனா கெட்டவனா என்றதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை. இந்த யாப்பின் பிரகாரம் இந்த கட்சி அமைக்கப்பட்டிருக்குது. அதற்கான தளங்கள் உருவாக்கப்பட்டிருந்தால் அதற்குரியவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். இன்றைக்கு தமிழரசு கட்சி தான் நான் நினைக்கிறேன் அதிக கிளைகளை எல்லா இடத்துலையும் கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே கட்சி மூலக்கிளை, மாவட்ட கிளை, பிரதேச கிளைன்னு சொல்லி கூட்டக்கிளைன்றலாம் அமைச்சு அதுக்கு மேலே மத்திய குழுவோட செயற்பாடுகள் என்னென்னு சொல்லி இருக்குது. அதே நேரத்தில் ஜனநாயக கட்சியாகவும் இதாக இருந்து கொண்டு இருக்குது. நான் சொல்ல வர்றது விளங்கலாம். இன்றைக்கி நானும் அந்த கட்சியில் சேர்ந்தால் ஒரு காலத்தில் எங்களுக்கும் ஒரு அதிகாரங்களை உருவாக்கினா அந்த இடத்துக்கு வரலாம். இன்றைக்கு சுமந்திரன் இருக்கலாம், நாளைக்கு இன்னொரு நாள் வரலாம். இது கட்சி சார்ந்த சில பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்குது. அது அதிகார போட்டி. எங்களுக்கு தேவை இந்த கட்சியால் தமிழர்களை பிரச்சனையை எப்படி பார்க்க போகிறீங்க? உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை அது கட்சி சார்ந்த போட்டிய பிரச்சனையாக மட்டும்தான் நான் பார்க்குறேன். ஸ்ரீதரன் சாருக்கும் சுமந்திரன் சாருக்கு பிரச்சனைன்னு சொன்னால் அது அவங்களோட கட்சி பிரச்சனை. தமிழர்களோட பிரச்சனையில் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வரணும்ன்றதான் நாங்கள் சொல்கிற விஷயம்.
இது கட்சிகளுக்குள்ளேயும் இருக்குது, கட்சிக்கு வெளியிலேயும் இருக்குது, வேறு கட்சிகளால் வேறு கட்சியில் வேறு கட்சிக்கும் பிரச்சனை இருக்குது. இது அதிகாரம் இன்றைக்கு எனக்கு 32 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, நாளைக்கு அவருக்கு 42 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவர் வெற்றியாளர். போட்டியிடாமல் இருக்கல. இது ஜனநாயக கட்சி. இது எல்லா இடத்துலையும் கிளைகள் அமைக்கப்படுது. அது தந்திரமாக கையாளலாம், தந்திரம் ரீதியாக வரலாம், தந்திரமாக இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணி வரலாம். அதில் நாங்கள் இதன் இல்லை. இது ஜனநாயக கட்சி என்றபடியாக இது கோர்ட்டுக்கும் போகும், கேஸுக்கும் போகும். தனிப்பட்ட ஒரு ஆட கட்சின்னு சொன்னால் அது எந்த விதமான இதுவும் இல்லாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கும். ஆனால் நாங்கள் சொல்ல வர விஷயம், உங்களோட கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் என்று சொல்ல வர்றது அதிகாரத்துக்கான போட்டி. அது யார் தலைவர் செயலாளர் போகிறார். இப்போ திரு சம்பந்தரை அறிக்கைக்குள்ள அவர் மிகப்பெரிய ஒரு என்னென்ன சொல்கிற ஒரு தலைவராக இருந்தார். அப்போ அவர கதையை எல்லோரும் ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ அடுத்த கட்ட முறையில் எல்லோரும் நாங்கள் தலைவர் அவரை நிற்கிறாங்க. அவங்க நிற்கிறதுல தப்பு இல்லை, ஜனநாயக ரீதியாக அவங்க நிற்கிறதுல பிள்ளை இல்லை. அப்போ தலைமத்துவம்ன்றது அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும் ஜனநாயக ரீதியாக வரைக்குள்ள. உண்மையிலே தலைமைத்துவம் மாறிக்கொண்டு தான் இருக்கும். ஆனால் தமிழர் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக பேசக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இப்படியாக உள்ளக ரீதியிலாக முரண்பட்டு கொண்டிருந்தால் நாங்கள் இப்படியாக சர்வதேசத்திடம் தமிழர் சார்ந்த பிரச்சனைகளை பேச முடியும் என்பதுதான் என்னுடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதே நேரத்தில் இறுதியாக நீங்கள் ஏதாவது ஒரு கூற விரும்பக்கூடிய விடயங்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். அதேமாதிரி நான் கூற விரும்புகிற விஷயங்கள் எல்லாமே நான் உங்களோட கேள்வியிலே கூறியிருக்கேன். தமிழர்கள் ஒன்றுபட்டு தங்களோட பொது பிரச்சனை வரைக்குள்ளே ஒன்றுபட வேண்டியது. எல்லாரையும் கொண்டு விடுங்கன்னு போய்க்கு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் 5 பேர் எங்களோட வீட்டில் இருக்கிற 5 பேருமே ஒரே மாதிரி இல்லை. ஆனால் எங்களோட வீட்டுக்குன்ற ஒரு பிரச்சனை வரைக்கும் நாங்கள் 5 பேரும் ஒன்றுபடணுமன்ற மாதிரி. இப்போ எத்தனையோ கட்சிகள் இருக்கலாம், அமைப்புகள் இருக்கலாம். உங்களோட ஒவ்வொரு ஆட்களோட கெப்பாசிட்டி, ஒவ்வொரு ஆட்களோட அவங்களோட தகுதி வித்தியாசப்படலாம். ராமன் பாலங்கட்டைக்குள்ளே அணில் இதென்ன மாதிரி சிறு உதவி கூட இருக்கலாம். ஆனால் ஒரு இலக்கு தமிழர்களோட விடிவு, தமிழர்கள் உரிமை சார்ந்த நீக்கே உள்ள எங்களால் இயன்ற ஒரு சின்ன விஷயத்தை சரி செய்கிறதுக்கு நாங்கள் முன் வரணும். அதுதான் எங்களோட ஒரே ஒரு குறிக்கோள். கேள்வி பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அமைப்புகளாக இருந்தாலும் சரி, யார்கிட்ட இருந்தாலும் கேட்கல, தமிழர்கள் உரிமை சார்ந்து இல்லாட்டி தமிழர்கள் பிரச்சனையை முடிப்பதற்கு ஒரு முன்னேற்பாடு நடக்கக்குள்ள அது நாங்கள் எல்லாருமே ஒத்துக்கொண்டு போகணும். அப்படி இல்லை எங்களால் செய்யலைன்னு சொன்னால் ஒதுங்கி நிற்கணும். இடையில் முட்டுக்கட்டியாக மட்டும் நிற்காதீங்க, தமிழர்கள் யாராக இருந்தாலும் என்ற மட்டும்தான் எங்களோட ஒரு அது மட்டும்தான் எங்களுக்கு தேவையான விஷயமாக இருந்து கொண்டு இருக்குது. நன்றி. உண்மையிலேயே பல விடயங்களை நாங்கள் இந்த கலந்துரையாடலில் பேசி இருக்கின்றோம். தமிழர் சார்ந்தும் தமிழரசு கட்சி சார்ந்தும் அதே நேரத்தில் மிக முக்கியமாக நில ஆக்கிரமிப்பு தொடர்பிலையும் பல விடயங்களை பேசி இருக்கின்றோம். ஆனாலும் இந்த குறிப்பிட்ட நேர பகுதியில் நிறைய விடயங்களை கலந்துரையாட முடியவில்லை. ஆனால் அடுத்த கட்டத்து நேர்காணலின் போது நிச்சயமாக மேலும் பல விடயங்களை கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையில் இவ்வளவு தூரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தந்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய செயற்பாடுகள் அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைகள் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அரசியல் சார்ந்த பல விடயங்களை பேசி இருக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த தருணத்தில் நன்றி கூறவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஊடகவியலாளர் சஞ்சீவன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே நேரத்தில் ராம் நிக்லஸ் தமிழர் பேரவை திருகோணமலை இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர் இந்த இடத்தை மதங்களுக்கு ஒழுங்கமைத்து தந்திருக்கின்றார். அதற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி. வணக்கம். நான் ராம் நிக்லஸ், தமிழர் பேரவை திருகோணமலை அமைப்பின் சார்பாக கடந்த 2 நாட்களாக சஞ்சீவன் துறநாயகத்தின் ஏற்பாட்டில் லங்கா ஸ்ரீ ஊடகத்திலிருந்து திருகோணமலையில் உள்ள சமூக பிரச்சனைகள் பலவற்றை கலந்துரையாடுவதற்கும் இந்த விடயங்களை வெளிக்கொண்டு இதற்கான தீர்வுகளை எப்படி எடுக்கலாம் என்பதற்காகவும் பல நேர்காணல்கள் நடைபெற்றது. இந்த நேர்காணலில் பாதிக்கப்பட்ட சமூகமாக, பாதிக்கப்பட்ட நபர்களாக பல விடயங்களை இந்த நிகழ்ச்சி தொகுப்பில் பலர் தெரிவித்திருந்தனர். இந்த லங்காஸ்ரீ ஊடகத்தால் இவ்வாறான விடயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு நல்ல விடயம். ஆகவே தொடர்ந்து இந்த விடயங்களை வெளிக்கொண்டு இதற்கான தீர்வுகளை முயற்சிப்பது முக்கியம். ஆகவே நாங்கள் இப்படியான விடயங்களை திருகோணமலையில் முன்னெடுப்பதற்கு சஞ்சீவன் துறநாயகம் போன்றவர்களின் உதவியுடன் ஏனைய அமைப்புகளும்
ஏனைய செயற்பாட்டாலும் தம்மாலான ரிசோர்ஸுகளையும் தம்மாலான உதவிகளையும் வழங்கினால் மேலும் மேலும் இந்த விடயங்களை தொடர்ந்து செல்லக்கூடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.